யசோதா, 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 கண்களை திற. யசோதா, நந்தரை, கண்ணன். கண்ணா, கண்ணா, கண்ணா. கம்சா, தேவகியின் உடல்நிலையில் முன்னேற்றம் இல்லாததற்கு காரணம் நான் உன்னிடம் உண்மையை கூறுவது என்ற தீர்மானம்தான். ஆனால் இது ஒரு குறியீடு கம்சா, உனது மரணத்தின் குறியீடு. இந்த குறியீடு கூறுகிறது இனி உனது மதம் நிச்சயிக்கப்பட்டு விட்டதென்று. கடவுளே, எனக்கு ஆணையிடுங்கள். இனி பயனில்லை. அவனை விட்டுவிடுங்கள். அவன் எதையும் கூறப்போவதில்லை. ஏனென்றால் அவன் இதயத்திலிருந்து தேவகியின் உயிரை பற்றிய கவலை நீங்கிவிட்டது. விளக்குகளை அணையுங்கள். எல்லாவற்றையும் அணைத்து விடுங்கள். ஆனால் வசுதேவா, நீ மறந்து விட்டாய் போலும். நான் கடவுளாவேன். கடவுள் கம்சன். இந்த கடவுள் கம்சன் உன்னுடைய 8வது மகனை கண்டுபிடித்த பிறகு உன் விருப்பம் போல் வாயை மூடியிருக்கலாம் அல்லது ஊமையாக இருக்கலாம். கண்ணா, 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 நீ எங்க இருக்கிறாய்? கண்ணா, கண்ணா, இங்கே பாருங்கள், நான் இங்கே இருக்கிறேன். கண்ணா, 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 நீ நலம்தானே? ஆம் தந்தையே, நான் நலம்தான். நமது கண்ணன் திரும்பி வந்து விட்டான். நமது கண்ணன் பாதுகாப்பாக இருக்கிறான். அட ஐயா, கண்ணன் மட்டும் பாதுகாப்பாக இல்லை, கண்ணன் இந்த பிரிஜ மண்டலத்தையே பாதுகாத்திருக்கிறான் பூதகியை கொன்று. இல்லை தாமோதரையா, நான் எதுவுமே செய்யவில்லையே. பூதகி தானாகவே இறந்து விட்டாள். ஆனால் கண்ணா, உனக்கு பயமாக இல்லையா? இல்லை தந்தையே, பயப்படுவதற்கு நேரமே இல்லை. நான் பூதகியிடம் பேசிக் கொண்டிருந்தேன். பூதகி மரணத்தை பற்றி பேசிக் கொண்டிருந்தாள். ஆனால் அவளாகவே தானாகவே இறந்து விட்டாள். யானை குதிரை பலம் கொண்டவன், யானை குதிரை பலம் கொண்டவன். நாராயணா, என் கண்ணன் மீது கருணை கொண்டு உள்ளீர்கள். உம்மால் மட்டும்தான் இன்று என் கண்ணன் பாதுகாப்பாக இருக்கிறான். உங்களுக்கு கோடான கோடி நமஸ்காரங்கள். தந்தையே, தாயார் எங்கே? சொல்லுங்களேன் தந்தையே, தாயார் எங்கு இருக்கிறார்கள்? பிராப்தி, என்ன இது? கடவுளே, தீபம். இது என்ன என்றேன்? கடவுளே, இருள். அதாவது கடவுளே, அதாவது தீபத்தின் நிழல் இருள். தீபத்தின் நிழல் இருள்தான் உண்மையான வாக்கு. தேவகியின் உடல்நலத்தில் முன்னேற்றம் இருப்பதை நீதானே அந்த வசுதேவனுக்கு கூறினாய்? அறிவாயா பிராப்தி, ஒரு தீபத்தின் நிழல் இருளை எவ்வாறு நீக்க வேண்டும் என்பதை?
இவ்வாறுதான். உனக்கு புரியவில்லையா? நான் இன்று உனது வாழ்க்கையை வெளிச்சத்தைப் போல வெண்மையாக்கப் போகிறேன். என்னோடு வா பிராப்தி. தாமோதரா, விரைந்து சென்று மருந்தை தயாரித்துக் கொண்டு வா. தாயே, தாயே எழுந்திரீங்கள். தாயே, உங்கள் கண்ணனுக்கு எதுவும் ஆகவில்லை. தாயே, நான் வந்துவிட்டேன் தாயே. தாயே, உங்கள் கண்ணனோடு உங்களுக்கு கோபமா? ஏனென்றால் நான் உங்களை விட்டு பூதகியுடன் சென்றதா? தாயே, நான் தவறு செய்து விட்டேன் தாயே. தாயே, உங்கள் கண்ணனை மன்னிக்க மாட்டீர்களா? தாயே, எழுந்திரியுங்கள் தாயே. தாயே, நீங்கள் என்னுடன் பேசாத வரையில் நான் எங்கும் செல்ல மாட்டேன் தாயே. தாயே, நான் வாக்களிக்கிறேன் தாயே, நான் எங்கேயும் செல்ல மாட்டேன் தாயே. தாயே, நீங்கள் எழுந்தே ஆக வேண்டும் தாயே. தாயார் ஏன் எதுவும் பேசவில்லை தந்தையே? அன்னையே, ஏன் தாயார் எதுவும் பேசவில்லை அன்னையே? தாயே, எழுந்திருங்கள் தாயே. தாயே, இவ்வாறு நடக்க வாய்ப்பே இல்லை தாயே. இந்த கண்ணன் அழைத்தும் தாங்கள் எதுவும் பேசாமல் இருப்பது எனக்கு வேதனை அளிக்கிறது. எழுந்திருங்கள் தாயே. தாயே. பிரபு, குறும்புடனே இருக்கும் நந்தகுமாரர் இன்று கருணையோடு இருக்கிறார். எந்த கண்ணில் மின்னல் கீற்றுகள் இருந்தனவோ இன்று அதே கண்களில் கண்ணீர் மழை நிறைந்திருக்கிறது. நந்தகுமாரரின் புன்னகை பூத்த கலகலப்பான முகம், இந்த கவலை, அவரது இந்த துக்கம் இனியும் என்னால் காண இயலாத பிரபு. ஏதேனும் செய்யுங்கள் பிரபு. உன்னுடன் என் உடல் பொருளாவியை தருவதாக உறுதி கூறிவிட்டேன். கணவன், கணவனே தெய்வம், கணவனே உயிர். இது பிறவி பந்தம், நமது வாழ்க்கை ஆரம்பம். பெண்ணே, நீ நீடூழி வாழ்க வாழ்க. நினைவிருக்கிறதா பிராப்தி? விவாக தினத்தின் அந்த முதல் ராத்திரி, அந்த மங்கள இசை, அந்த அக்னி வளங்கள், இவ்வாறு தானே என்னோடு விவாகம் புரிந்தாய் நீ? ஆம் கடவுளே. விவாகம், அதன் அர்த்தம் அறிவாயா நீ? விவாகம், விவாகம். வி என்றால் விசேஷமான, வாகம் என்றால் தாங்குதல். விவாகம் விசேஷமாக தனது இணையின் பொறுப்பை தாங்கிக் கொள்ளுதல். என் விஷயத்தில் நான் அரசாங்கம், உடன் பிறந்த சகோதரி தேவகி, அசரீரி ஒளி, 8வது குழந்தை, எல்லாம் சிக்கல்கள். அதையெல்லாம் மறந்து விட்டாயா பிராப்தி? சொல்லப்போனால் விசேஷமாக உன்னை நான் கவனித்திருக்க வேண்டும் அல்லவா? இல்லை கடவுளே, நீங்கள் எத்தனை கவனம் என்னிடம் செலுத்தினீர்களோ அதேதான் பிராப்தியுடனும். அஸ்தி, குற்றம் செய்து விட்டேன். நான் ஒரு மகாராஜா, கடவுள். ஆனால் எல்லாவற்றுக்கும் முன்பாக பிராப்தியின் கணவன். அதனால் எனது கடமை, இல்லை இல்லை, விசேஷ முதன்மை கடமையாவது எனது மனைவியின் விருப்பங்களை நிறைவேற்றுவது. பிராப்தி, உனக்கு என்ன வேண்டும்? ஒன்றுமில்லை கடவுளே. ஒன்றும் இல்லையா கடவுளே? இல்லை 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 பிராப்தி, இந்த குற்றவாளியிடமிருந்து பிராயச்சித்தம் தேடும் வாய்ப்பை தவிர்க்காதே. கூறு, என்ன வேண்டும் என்று கூறு.
என்ன வேண்டும் என்பதை மறந்துவிடவில்லையே. நீ விரும்பியது என்னவென்று நீ மறப்பாயானால் நான் மறக்க மாட்டேன். ஏனென்றால் நான் நித்தியமானவன். மேலும் கடவுள் அனைத்தையும் அறிவார், எவருக்கு எது எப்போது வேண்டும் என்று. மகாராஜா வசுதேவரே, தேவி தேவகிக்கு நினைவு திரும்பிவிட்டது. வசுதேவர் அவர்களே, வசுதேவ மகாராஜா, தேவகியின் உடலில் தேவகி மீண்டு வந்தது பற்றிய செய்தியை, அதாவது மரணம், கடவுள் கம்சனின் மரணம், அதைத்தானே விரும்புகிறாய் பிராப்தி? இல்லை 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 கடவுளே. நான் அறிவேன் பிராப்தி. நீ விதவையாக விரும்புகிறாய். இல்லை 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 கடவுளே, இல்லை. ஜீவனம் அவஸ்தாத் தூமபாலனம் குர்யாத். விவாகத்தின் 3வது உறுதிமொழி, வாழ்க்கையில் எல்லா தருணத்திலும் உனது எல்லா விருப்பத்தையும் பூர்த்தி செய்வது. கடவுளே, பொன்னாலான நகைகள் உன் இதயத்திற்கு பாரம். விவாகத்தின் 4வது உறுதிமொழி, நான் ஒவ்வொரு நிலையிலும் என்னுடைய மனைவியின் பாரத்தை குறைப்பது. விவாகத்தின் 2வது உறுதிமொழி, நான் உனது எல்லா விருப்பங்களுக்கும் சமமரியாதை தருவேன். எவ்வாறு என் தாய் தந்தையருக்கு? தந்தையாருக்கு நிகராக தந்தையாருக்கு நிகராக மரியாதை செய்வதில் எனக்கு மிகவும் விருப்பம். அஸ்தி, நமது விவாக நிச்சயம் நடந்தது. ஆனால் இதுவரையில் நான் எனது விவாத உறுதிமொழிகளை நிறைவேற்றவில்லை. இன்று எனது எல்லா உறுதிமொழிகளையும் நிறைவேற்றுகிறேன். இன்றுதான் முழு அர்த்தத்தில் நீ என் மனைவியாக போகிறாய். அஸ்தி, வஸ்திரம். கடவுள் கம்சனின் தரப்பிலிருந்து தனது பிரியமான மனைவி பிராப்தியின் விருப்பங்களுக்கான மரியாதை. நீ மிகவும் பாக்கியசாலிதான் பிராப்தி. உனக்கு கடவுள் கம்சனை போன்ற கணவன் கிடைத்திருக்கிறான். உலகத்தில் வேறு எந்த கணவராவது இப்படி இருப்பாரா? தான் வாழ்ந்து கொண்டிருக்கும் போதே தன் மனைவியின் விதவையாகும் ஆசையை நிறைவேற்றுவாரா? அழகு சுமங்கலி ஆடைகளை விடவும் மிகவும் அழகு. இனி உனது கோலம் இதுவே, விதவையாகவே. கடவுள் கம்சனின் விதவை மனைவி பிராப்தி. இப்போது உனக்கு மகிழ்ச்சி தானே? தேவகியோடு மட்டும் நின்று விடாதே. மேலும் அவளின் 8வது மகனின் மரணம் நிச்சயமானது. அவன் இந்த உலகத்தில் எங்கு ஒளிந்திருந்தாலும் கடவுள் கம்சன் அவனை கண்டுபிடிப்பான்.
பிறகு அவனது மரண செய்தியை எடுத்துக்கொண்டு போ. அவனது தாய் தேவகியிடம். தேவி, இன்று நிகழப்போவது மாயையும் இல்லை, எந்த லீலையும் இல்லை. இன்று முன்னிருப்பது அன்னை யசோதையின் தாய்மை மற்றும் கண்ணனின் அன்பு. ஆனால் பிரபு, அன்பால் மட்டும் எவ்வாறு தாய் யசோதாவின் உடல் சீராகும்? அவர் தங்கள் மன அதிர்ச்சியிலிருந்து எப்பொழுது மீண்டு வருவார்கள் பிரபு? தேவி, இப்புவியில் அன்பை விடவும் சிறந்த ஓர் மருந்தும் இல்லை, சிறந்து விளங்கும் சிகிச்சையும் இல்லை. முன்பு அன்னை யசோதை பாசத்தாலும் பக்தியாலும் குழந்தை வரம் வேண்டியிருந்தார்கள். அவர்களின் தியாகத்தையும் தவத்தையும் மெச்சி வரமளிக்க கண்ணன் இப்புவியில் அவதாரம் எடுக்க வேண்டியிருந்தது. இன்று கண்ணன் அது போன்ற அன்புடனே அன்னை யசோதையை அழைத்தாக வேண்டும் தேவி. ஏனெனில் கண்ணனுடைய ஆழ் மனதில் அவர் ஒருவருக்காகவே உள்ள இரு அன்னையர்களின் அன்பையும் சேர்த்த அதீத அன்பு வேண்டும். அதுவரையில் அவரால் இரு அன்னையர்களின் கடனை தீர்க்க இயலாது தேவி. இரு தாய்மார்களின் கடனா? தேவி, கண்ணன் மீது அன்னை யசோதை மட்டுமல்ல, மாறாக அன்னை தேவகியின் தாய்மை கடனும் சேர்ந்துள்ளது. ஆதலால் கண்ணன் நாள் மனதிலிருந்து வெளிப்படுத்தும் அன்பின் மூலமாக ஓர் சிறந்த மகனாக முடியும். ஓர் மகனாக தன் அன்னையர் மீது கொண்ட கடனை தீர்ப்பதற்கு இதைவிட ஓர் சிறந்த வாய்ப்பு இதை காட்டிலும் எதுவும் இருக்க முடியாது தேவி. தாய் நீயே, நீ கண் விழித்து பாரெம்மை. உன்னை போல அன்பான ஜீவன் இந்த பூமியில் இல்லையே. யசோதா தாய் நீயே, நீ கண் விழித்து பாரெம்மை. கண்ணை போல காக்கும் தாயே, கண்ணால் எம்மை பாரு நீயே. விண்ணை அள்ளி ஊட்ட வேணும், கண் திறந்து பாரம்மா. விண்ணை அள்ளி ஊட்ட வேணும், கண் திறந்து பாரம்மா. யசோதாவின் பிள்ளை நானே, கண் திறந்து பாரு நீயே. உன்னை நானே அழைக்கின்றேன், பசியில் நான் வாடுகிறேன். அன்பா என்னை கண்டிக்கவும், கயிறு கட்டி தண்டிக்கவும், தேடி தேடி வந்திடவும், காதை கிள்ள நீ வாம்மா. அன்பா என்னை கண்டிக்கவும், கயிறு கட்டி தண்டிக்கவும், தேடி தேடி வந்திடவும், காதை கிள்ள நீ வாம்மா. கண்ணை போல காக்கும் தாயே, கண்ணால் எம்மை பாரு நீயே. வெண்ணை அள்ளி ஊட்ட வேணும், கண் திறந்து பாரம்மா. நந்தரே, மருந்து தயாராகிவிட்டது. அழகிய தாயே, அடைக்கலம் நீ. அன்புள்ள தாயே, எழுந்திடம்மா. சூரிய விழியால் சந்திர ஒளியை என்னை நீ காக்க எழுந்திடம்மா. அம்மா, 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 கண்ணை திறந்து பாருங்கள் அம்மா. அம்மா,
தேவகி, அம்மா, தாயே, கண்ணா, தாயே, கண்ணா, உனக்கு ஒன்றும் இல்லையே. செல்லமே, 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 செல்லமே. தேவகி, 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 என்னவாயிற்று? தேவகி, மகாராஜா, மகாராஜா, என்னை தயவு செய்து மன்னித்து விடுங்கள். கவலை என்னை இவ்வளவு கோழையாக்கி விட்டது. நான் எதையும் யோசிக்காமல் விட்டுவிட்டேன். நீங்கள் எனக்காக எவ்வளவு கவலைப்பட்டிருப்பீர்கள். நான் உங்களை தனியாக தவிக்க விட்டேன். மகாராஜா, என்னை மன்னித்து விடுங்கள். நான் என்னை மிகவும் பாக்கியசாலியாக கருதுகிறேன். நீ என்னுடன் இருப்பதால் இன்று உனக்கு மட்டுமல்ல தேவகி, எனக்கும் ஒரு புது உயிரோட்டம் ஏற்பட்டிருக்கிறது. என் மகனே, எனக்கு மட்டும்தான் உன் மீது அக்கறை உள்ளது என்று நினைத்தேன். ஆனால் இன்றுதான் புரிந்தது, நான் எண்ணியது தவறு. நான் உன் மீது வைத்துள்ள அன்பை விட நீ என் மீது வைத்துள்ள அன்பு மிகவும் அதிகமானது. கண்ணா, உனக்கு தெரியுமா இன்று எனக்கு எவ்வளவு பெருமையாக உள்ளதென்று? நீ எனக்கு மகனாக கிடைத்தது என் பாக்கியம். எனது மகன் என் மீது எவ்வளவு அன்பு வைத்துள்ளான். தாயின் மீது இல்லை தாயே, வெண்ணையின் மீது. வெண்ணையா? ஆம் தாயே, எனது கவலை என்னவென்றால் நீங்கள் கண் விழிக்காமல் போனால் எனக்கு யார் வெண்ணெய் ஊட்டி விடுவார்கள்? அப்பொழுது நீ என்னை வெண்ணெய் வேண்டும் என்று விழிக்க வைத்தாயா? தாயே, நான் பெரும் முயற்சி எடுத்திருக்கிறேன். அதனால் எனக்கு வெண்ணெய் ஊட்டுங்கள். வெண்ணெய்க்காக மட்டும்தான் என் மீது அன்பு வைத்துள்ளாயா? அப்படி என்றால் சரி, நான் உனக்கு நிச்சயம் தருகிறேன். ஆனால் வெண்ணெய் அல்ல, அடி. நில் அங்கே, நில். பார்த்தீர்களா இப்படி பேசுகிறான் என்று? ஆம், கேட்டேன், பார்த்தேன் உன் கண்ணனின் குறும்புத்தனமான அன்பை. நீங்கள் ஏன் எதுவும் கூறவில்லை? ஒரு மகன் தாயிடம் இப்படித்தான் பேசுவானா? நான் என்ன கூறுவது யசோதா? உன் கண்ணனை பார்த்து யாராவது மகிழ்ந்தால் தீய பார்வை பட்டுவிடும் என்று கூறுவாய். அதனால் நான் கோவப்பட்டு உன் கோவத்திற்கு நான் ஏன் ஆளாக வேண்டும்? எனக்கு சற்று வேலை இருக்கிறது, நான் செல்கிறேன். நீயே சமாளித்துக் கொள் உன் மகனை. ஆம் தாயே, சமாளிங்கள் உங்கள் மகனை. உன்னை அங்கேயே நில், இதோ வருகிறேன். பூதகி, என்னுடைய தனித்துவமான பக்தை. எத்தனை பெரிய உடல், எத்தனை அசுர சக்திகள், எத்தனை பெரிய பெரிய பேச்சுகள். மரித்து விட்டாள், சட்டென்று மரித்து விட்டாள். நல்லதுதான். இல்லையென்றால் நான் அவளை எனது பாதுகாப்பில் வைத்திருக்க வேண்டியதாக இருக்கும். ஆனால் கடவுள் கம்சனின் பாதுகாப்பில் பலகீனமானவர்களுக்கு எந்த பாதுகாப்பும் கிடையாதே. ஆனால் பகாசூரன் கூறியிருந்தான், அவனது தங்கைக்கு எந்த அசம்பாவிதமும் நடக்காது என்றும் அவளை எந்த மனிதனாலும் கொல்ல முடியாது என்றும். அப்படி என்றால் அவள் எப்படி மரித்தாள்? கடவுளே, சிறு குன்றிலிருந்து விழுந்து இறந்து விட்டாள். சிறு குன்றிலிருந்து விழுந்து இறந்து விட்டாளா? பூதகியா? அவளுக்குத்தான் பறக்க தெரியுமே, அவள் குன்றிலிருந்து விழுந்து மரித்தாளா?
நீ என்னவோ கூறினாய்? உனது தங்கைக்கு மரணம் இல்லை என்று இப்போது பார்த்தாயா? அவள் எப்படி மரித்தாள்? பூதகி, அவளை கொல்வதற்கு தேவர்களின் சக்தியும் குறைவுதான் என்று கூறும்போது இவளை ஒரு மனிதன் எப்படி? எங்கே இருந்தால் பூதகி? கடவுளே, யமுனை கரைக்கு அருகில் கோகுலத்தின் வனத்தில் கோகுலவாசிகளின் பசுக்கள் மேயும் இடத்திற்கு அருகில். யமுனை கரைக்கு அருகிலா? கோகுலத்திற்கு அருகில்? அன்று இரவு யமுனை கொதித்தெழுந்தாள். இருப்பினும் எனது மகனை எடுத்துக்கொண்டு நான் கொதித்திருந்த யமுனையை கடந்து விட்டேன். யமுனையின் கொதிப்பு. யமுனையின் கரையில் கோகுலத்தின் மலையில் வசுதேவன் உண்மையை கூறிக்கொண்டிருக்கும் போது நின்றுவிட்ட இடத்தில் அந்த உண்மை அந்த இடத்திலேயே நின்று விடாமல் இந்த கடவுள் கம்சனிடம் வந்து விட்டது. பூதகி, நீ உயிரோடு இருக்கும் போது எனக்கு பயன்படவில்லை, ஆனால் மரித்து எனக்கு கூறிவிட்டாய். தேவகியின் 8வது குழந்தை எங்கே, எந்த இடத்தில் இருக்கிறது என்று. பக்தை பூதகிக்கு கடவுள் கம்சனின் இறுதி மரியாதை. ஆசீர்வாதங்கள். கோகுலவாசிகளே, கடவுள் கம்சன் உங்களால் மிகவும் மகிழ்ச்சி அடைந்துள்ளான். இப்போது உங்கள் எல்லோர் மீதும் முழு கோகுலம் மீதும் பொழிய போகிறது கருணை. கடவுளே, கருணை. கடவுள் கம்சனின் கருணை. வா நண்பா ஜீவுகா, நட வா, இன்று நாம் விளையாடலாம். இங்கே நில்லுங்கள். பிடி பிடி இதை நண்பா ஜீவகா. உங்களுக்கு தான் கண்ணனை அழைக்க இயலாது, ஆனால் கண்ணன் அறிவான் தன் நண்பர்களை அழைக்க. இனி நாம் சேர்ந்து விளையாட முடியாது. என்ன காரணம்? நான் இந்த முறை எதுவும் பாயாசத்தை உண்ணவில்லையே. இப்பொழுது நான் என்ன குற்றம் செய்து விட்டேன்? சொல்வாயா தாமா? தவறு நீ செய்யவில்லை கண்ணா, எங்கள் தாய் தந்தையார் தான் செய்தார்கள். தாய் தந்தையரா? ஆம் கண்ணா, நாங்கள் வீட்டை விட்டு வெளியே செல்வதை தடை விதித்தார்கள். ஆனால் ஏன்? அது என்னவோ எனக்கு தெரியாது. என் தந்தை ஆணை மட்டும் விடுவார், என் கேள்விகளுக்கு பதில் கிடையாது. கண்ணா, எனக்கு எல்லாம் புரிந்து விட்டது. கோபியர் கூறினார்கள் நம்மை கொல்வதற்கு கம்சன் அரக்கியை அனுப்பினாராம். அதனால் கோகுலத்தில் உள்ள அனைத்து குழந்தைகளுக்கும் ஆபத்துள்ளதாம். ஆனால் பூதகி தான் இறந்து விட்டாளே, பிறகு என்ன ஆபத்து? சரி, வாருங்கள் விளையாடலாம். ஆபத்து உள்ளது கண்ணா. ஆம் கண்ணா, கோபியர் கூறினர் கம்சன் இன்னும் பலம் வாய்ந்த அசுரனை அனுப்புவாராம்.
பூதகையை விட பெரியவர்கள். பூதகையை விட பெரியவர்களா? ஆம் கண்ணா, கம்சனிடம் சக்தி வாய்ந்தவர்கள் இருக்கிறார்களாம். அவர்கள் ஊதினாலே இந்த கோகுலமே அழிந்து விடுமாம். பூதகையின் தமையன் பகாசூரன் ஒரே விழுங்கில் விழுங்கி விடுவானாம். ஆம் கண்ணா, கம்சனிடம் மாட்டிக்கொள்வதை விட என் தந்தை தரும் வைக்கோலை சுமப்பதே மேல். நாங்கள் வருகிறோம். என்ன? நண்பா, நண்பா, நண்பர்களே, குழந்தைகளான எங்களுடன் கம்சனுக்கு எந்த பகைமையும் இல்லையே. அது மட்டுமல்ல, நாங்கள் அவருக்கு எந்த தீங்கும் இழைக்கவில்லையே. இருப்பினும் அவர் ஏன் கோகுல சிறுவர்களை கொல்ல நினைக்கிறார்? எதிரி தனக், யார் நம்முடைய மிகப்பெரிய எதிரி? கடவுளே, அது அந்த மோசக்கார விஷ்ணுதான். அந்த அசரீரியை எவர் ஒழித்தது? அந்த விஷ்ணுதான் கடவுளே. மேலும் அந்த பூதகியின் வதம்? பூதகியையும் நிச்சயம் அந்த விஷ்ணுதான் கொன்றிருப்பான். எவ்வாறு எவ்வாறு கொன்றிருப்பான்? தெரியவில்லை. அக்ரூரர். இல்லை 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 இல்லை, ராஜதந்திரி அக்ரூரர். கருத்து என்னவாயிற்று ராஜதந்திரி அக்ரூரரே? ஏதேனும் கூறுங்கள். ஏ விஷ்ணு, என்ன ராஜதந்திரம் செய்கிறாய் என்னோடு? ஒருவேளை இவ்வாறு இருக்குமோ? அந்த ஏமாற்றுக்கார விஷ்ணு குழந்தையாக மாறி உலகத்தில் என்னை கொல்ல? இல்லை கடவுளே, அந்த விஷ்ணு ஏமாற்றுவதற்காக நிச்சயம் எதுவும் செய்வான். இல்லை 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 இல்லை, அவன் ஏமாற்றுக்காரன் தான். ஆனால் குழந்தையாக இருக்காது இருக்காது. கடவுள் என்பவருக்கு தனக்கென்ற ஒரு நிலை உண்டு, ஒரு மரியாதையும் இருக்கும். அந்த கடவுள் கம்சனை போன்று. என்ன அக்ரூரரே? ஆம் கடவுளே, நான் கேள்விப்பட்டதுண்டு. விஷ்ணு ஏமாற்றுவதில் கூட தர்மத்தின் வழியை பின்பற்றுவாராம். தர்மத்தின் வழி. நீர் உண்மையிலேயே ராஜதந்திரி தான் அக்ரூரரே. பூதகி, கோகுலம், கோகுலத்து சிறுவர்கள், தேவகி, தேவகியின் 8வது மகன். இதை தீர்க்க வேண்டுமென்றால் தர்மத்தால் மட்டுமே இயலும். கடவுளே, உங்கள் ஆரத்திக்கான நேரம் ஆகிவிட்டது கடவுளே. ஆர்த்தி, பெரும் ஆர்த்தி. கடவுள் கம்சனின் விதவை மனைவி பிராப்தி. நீ அறிவாயா இப்போது உனக்கு என் மீது ஏன் காதல் இல்லை என்று? பண்பாடு. உன் குழந்தை பருவத்திலிருந்து உனக்கு பண்பாடு இருந்திருந்தால் கடவுள் கம்சனை நீ விரும்பி இருந்திருப்பாய். ஒரு மனிதனுக்கு சரியான நேரத்தில் சரியான பண்பாடு கிடைக்கவில்லை என்றால் அவன் அதர்மத்தில் நடந்திருப்பான். இப்போது தர்ம காரியம் செய்ய வேண்டும். ஆக ஒவ்வொரு சிறுவருக்கும் தெரிய வேண்டும் அவர்களது கடவுள் யார் என்று. நான் கூறுவது சரிதானே அக்ரூரரே? ஆம் கடவுளே. என்றால் நிற்காதே, செல், தர்ம காரியத்தை செய். உலகத்தில் உள்ள எல்லா சிறுவர்களையும்
கடவுள் கம்சனின் பெரும் ஆர்த்திக்கு அழைத்து கொண்டு வா. உலகம் என்றால் மிகப்பெரிய அளவாயிற்றே. ஒன்று செய்யலாம். இந்த சுபகாரியத்தை ஒரு கிராமத்தில் இருந்து ஆரம்பிப்போம். கோகுலம். முதலில் கோகுலத்து சிறுவர்களுக்குத்தான் கிடைக்க வேண்டும் இந்த சௌபாக்கியம். உடனே செல். கோகுலத்தின் எல்லா சிறுவர்களையும் கடவுள் கம்சனின் வைகுண்டம் மதுராவிற்கு அழைத்து வா. நினைவிருக்கட்டும், ஒரு சிறுவன் கூட விடுபட்டு விடக்கூடாது. ஏனென்றால் கடவுள் கம்சன் கோகுலத்தில் இருக்கும் எல்லா குழந்தைகளுக்கும் ஒன்றாக ஆசீர்வாதம் அளிக்க விரும்புகிறார். ஆசீர்வாதம். ஆபத்து இன்னும் விலகவில்லை நந்தரே, மேலும் அதிகரிக்கிறது. ஆனால் ரோகிணி அக்கா அந்த அரக்கி இறந்து விட்டாள் அல்லவா? யசோதா, கவலைக்குரிய விஷயமே அதுதான். பூதகி இறந்து விட்டால், அதுவும் கோகுலத்தில். இனி கொடூர கம்சனின் சந்தேகம் மேலும் கூடிவிடும். தேவகியின் 8வது குழந்தை கோகுலத்தில் இருப்பதாக அவனுக்கு தோன்றிவிடும். என்ன என்று அன்னை கூட நமது நண்பர்களைப் போல் பேசுகிறார்களே. விளையாடத்தான் இயலவில்லை, இனி வெண்ணையும் கிடைக்காது. ஆனால் தேவகியின் குழந்தை கோகுலத்தில் எங்கேயும் இல்லையே. பிறகு எதற்கு கம்சனுக்கு நம் குழந்தைகள் மீது பகை? இதை நாம் அறிவோம். தேவகியின் 8வது குழந்தை இங்கில்லை என்ற. ஆனால் கம்சன் அதை ஒப்புக்கொள்ள வேண்டுமே. ரோகிணி என்னை கூறுவது உண்மைதான் யசோதா. நோய்களுக்கு சிகிச்சை அளிக்கலாம், ஆனால் சந்தேகத்துக்கு நாம் மிகவும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். என் நண்பர்களும் இதைதான் சொல்லிக் கொண்டிருந்தார்கள் தந்தையே. அதனாலதான் என்னுடன் விளையாட வரவில்லை. ஆனால் ஏன் கம்சன் எல்லா குழந்தைகளையும் கொல்ல நினைக்கிறார் தந்தையே? கம்சன் எல்லா குழந்தைகளையும் கொல்ல நினைக்கவில்லை. ஒரே ஒரு குழந்தை மட்டும்தான் கொல்ல நினைக்கிறான். அவனைத்தான் தேடிக்கொண்டிருக்கிறான். ஓ, அதுதானா? நிச்சயமாக ஏதோ ஒரு சிறுவன் கம்சனின் ஆட்டத்தை கெடுத்திருப்பான். அதனால்தான் எந்த ஒரு குழந்தைகளையும் விளையாட விட மாட்டேங்கிறார். நாராயண நாராயண. பிரபு, நந்தகுமாரர் தன்னை பற்றியே கேள்வி எழுப்புகிறார். இந்த உலகத்தை படைத்தவர் சர்வ ஞானியாவார். பரபிரம்மம் பரமாத்மா ஸ்ரீகிருஷ்ணர் தன்னை பற்றியே கேள்வி கேட்கிறாரே பிரபு. இது என்ன லீலையோ பிரபு? தேவரிஷி, இப்புவியின் வளர்ச்சிக்கு ஓர் மூல மந்திரமே உள்ளது. வினா, அதாவது எந்த ஒரு செயலை பற்றியும் அறிந்து கொள்வதற்கு அதை பற்றிய வினாவை எழுப்ப வேண்டும். அதுபோல எப்பொழுது மனிதன் தன் இருப்பை பற்றிய வினாவை எழுப்புகிறானோ, அக்கணத்திலிருந்து பிரம்மத்தை நோக்கிய பயணம் ஆரம்பமாகிறது. அகம் பிரம்மாஸ்மி. அதன் அர்த்தம் நானே பிரம்மம், சாட்சாத் இறைவன். உலகின் உத்தம சத்தியத்தை ஒருவர் அடைய வேண்டுமெனில் உயிர்கள் முதலில் தங்களுக்குள்ளே இந்த வினாவை எழுப்ப வேண்டும். நான் யார்? நாராயண நாராயண. இதன் அர்த்தமானது பிரபு, குறும்புக்கார கண்ணன் பரமாவதாரம் ஸ்ரீகிருஷ்ணர் ஆவதற்கான பயணத்தை தொடங்கிவிட்டார் போலும். ஆம் தேவரிஷி, தன்னை பற்ற கேள்வியை தனக்குள் எழுப்பாமல் எந்த உயிரினமும் தன் வாழ்வின் பரம்பொருளை என்றும் அடையவே இயலாது. அது மனிதனானாலும் சரி, இவ்வளவு ஏன் இறைவனே ஆனாலும் சரி. கூறுங்களேன் தந்தையே, யார் அந்த சிறுவன்? அவனும் கோகுலத்தில் தான் இருக்கிறானா தந்தையே? இல்லை கண்ணா, அது எவரும் அறியாதது. அந்த சிறுவன் யார், எங்கு இருக்கிறான் என்று. அப்படியா? ஒருவேளை நான் அறிந்தால் நான் நிச்சயமாக அவன் என் நண்பனாக ஆக்கியிருப்பேன். ஆஹா, ஏன் உனது தாயாரின் கவலையை அதிகமாக்கவா? இல்லை தாயே, அதற்காக அல்ல. நான் நட்பு கொள்வதற்கான காரணம் தேவகையின் தாயார் கவலையை குறைப்பதற்காக தான். கண்ணா,
எனது கவலையே இதனால்தான். ஏனென்றால் நீ மற்றவர்களுக்காக உனது உயிருக்கு ஆபத்து வர வைத்துக் கொள்கிறாய். ஆனால் உன் தாயின் மனம் படும் பாட்டை நீ ஒரு நாளும் யோசித்ததில்லை. தாயே, அதாவது இல்லை கண்ணா, இனி உன் பேச்சை நான் கேட்கப் போவதில்லை. நீயும் உன் நண்பர்களைப் போல வீட்டுக்குள் தான் இருக்க வேண்டும். ஒரு நொடி கூட என் கண் பார்வையிலிருந்து விலகிச் செல்லக்கூடாது. புரிகிறதா? வா. யசோதா, சற்று நில். கண்ணா, உனக்கு உணவோ நீரோ விளையாடவோ பேசவோ எதுவென்றாலும் சரி, இந்த அறைக்குள்ளே தான் செய்ய வேண்டும். புரிகிறதா? கண்ணா, இன்று முதல் நீ இந்த அறைக்குள்ளே தான் இருக்க வேண்டும். வெளியே செல்லக்கூடாது. சரியா? சரி தாயே. ஆனால் தாயே, நீங்கள் கூறுவீர்கள் அல்லவா, நாம் ஆபத்தை விட்டு ஒளியக்கூடாது, ஆபத்தை புரிந்து கொள்ள வேண்டும் என்று. ஏனென்றால் அப்பொழுதுதான் நாம் ஆபத்தை எதிர்கொள்ள முடியும் என்று. கண்ணா, ஆபத்தை புரிந்து கொள்ள முயற்சி செய்கிறேன் என்று அதை உன் அருகிலேயே நீ அழைத்துக் கொள்கிறாய். இல்லை தாயே, நான் பூதகையை இங்கே அழைக்கவில்லையே. பூதகி இங்கே தானாகவே வந்துவிட்டாள். ஆகட்டும் கண்ணா. கண்ணா, எனக்கு ஒரு வாக்கு கொடு. இந்த ஆபத்து முழுமையாக நீங்கும் வரையில் நீ வெளியே எங்கும் செல்ல மாட்டாய் என்று. ஆனால் தாயே, உங்களைப் போலவே எனது நண்பர்களும் பயந்து உள்ளார்கள். என் வீட்டிலேயே இருந்து விட்டால் பிறகு என் நண்பர்களுக்கு புரிய வைப்பது யார்? எனது நண்பர்கள் நான் இல்லாமல் எதையும் புரிந்து கொள்ள மாட்டார்கள். கண்ணா, நண்பர்கள் பயப்படுகிறார்கள், தாய் பயப்படுகிறேன். ஆனால் உனக்கு எந்த பயமும் இல்லையா? தாயே, நீங்கள் தான் கூறுவீர்கள் என் கண்ணன் எதற்கும் பயப்பட மாட்டான் என்று. இப்பொழுது உங்கள் கண்ணன் பயப்பட வேண்டும் என்று விரும்புகிறீர்களா? ஒருவேளை என் குழந்தையாக இருந்தால் அவன் யாருக்கும் பயந்திருக்க மாட்டான். கண்ணா, நீ அனைத்தையும் புரிந்து கொள்கிறாய். ஆனால் தாயின் கவலையை உன்னால் புரிந்து கொள்ள முடியவில்லை. ஆனால் தாயே, நேற்று நீங்கள் தானே கூறினீர்கள் என் கண்ணன் தான் என் மனதை புரிந்து கொள்கிறான் என்று. தங்கையே, கடவுள் சுகதுக்கங்களுக்கு அப்பாற்பட்டவராவார். ஆனால் இன்றோ தனது தங்கை தேவகியை உயிருடன் பார்த்து என்னையும் அறியாமல் மகிழ்ச்சியில் எல்லை மீறி திளைக்கிறார். பார்த்தங்கையே, நீ மறுஉயிர் பெற்றதை வரவேற்பதற்காகவே என் கைகளாலேயே இந்த புஷ்பங்களை பறித்துக் கொண்டு வந்திருக்கிறேன். உண்மையில் எனக்கு பயம் இருந்தது, இதற்கிடையில் நீ மரித்து விடுவாயோ என்று. ஆனால் எனக்கு கடவுள் கம்சனுக்கு தனது கைகளால் உனக்கு மலரஞ்சலி செய்யும்படி வந்துவிடக் கூடாது. ஆனால் கடவுள் கம்சனின் கிருபையை பார், உனக்கு எதுவும் நிகழவில்லை. மேலும் நீ உனது 8வது மகனின் மரணத்தை காண்பதற்காக உயிருடன் வந்திருக்கிறாய். இந்த புஷ்பங்களை பத்திரமாக வைத்துக்கொள். யார் அறிவார், உனது 8வது மகனின் இறுதி அஞ்சலிக்கு செலுத்த மலர்களை பறிக்க உனக்கு நேரம் கிட்டுமோ இல்லையோ. இருப்பினும் ஒரு நற்செய்தியை கூறுவதற்கு நான் மறந்துவிட்டேன். உனது 8வது மகன் கோகுலத்தில் இருக்கிறான். அவன் விரைவிலேயே கடவுள் கம்சனின் ஆசீர்வாதம் பெற மதுராவிற்கு வரப்போகிறான்.
அனைவரும் கவனமாக கேளுங்கள். கோகுலவாசிகளே கேளுங்கள். மகாராஜா கம்சனின் ஆணையை கேளுங்கள். கோகுல மக்களுக்கு அறிவிப்பது என்னவென்றால், கடவுள் கம்சர் கோகுலத்து குழந்தைகளுக்காக ஒரு பெரும் ஆரத்திக்கு ஏற்பாடு செய்திருக்கிறார். கோகுலத்தில் இருக்கும் அனைத்து குழந்தைகளும் இதில் கலந்து கொள்ள வேண்டியது கட்டாயமாகும். நினைவிருக்கட்டும், இது கடவுள் கம்சனின் ஆணை. எவரேனும் இந்த ஆணைக்கு இணங்க மறுத்தால் கடவுள் கம்சரின் கோபத்தீக்கு இரையாகி விடுவீர்கள். ஆகையால் அனைவரும் அவரவர் குழந்தையோடு மதுராவை நோக்கி புறப்படுங்கள். தாயே, என்ன கண்ணா? தாயே, தாயே, தம்மை மகாராஜா கம்சர் அழைத்துள்ளார். வாருங்கள், மதுரா செல்வதற்காக ஏற்பாடு செய்வோம். நான் என் நண்பர்களை சந்தித்து விட்டு வருகிறேன். கண்ணா, கண்ணா, நான் கூறுவதை கேள். மகாராஜா, இது என்ன உண்மையா? உண்மையிலேயே நமது 8வது மகன் உயிருடன் இருக்கின்றானா? நீங்கள் என்னிடம் இவ்வளவு பெரிய உண்மையை மறைத்து விட்டீர்களா? ஒரு பெண்ணின் வாழ்க்கையில் இது மிகப்பெரிய உண்மையாகும். நீங்கள் ஏன் இப்படி செய்தீர்கள் மகாராஜா? ஏன்? என் அச்சம்தான் காரணம் தேவகி. ஒருவேளை நான் உன்னிடம் நமது 8வது குழந்தை பற்றிய ரகசியத்தை கூறியிருந்தேன் என்றால், கம்சனின் கொடூரங்களைக் கண்டு ஒருவேளை நீ மனமாறிவிட்டால், என் உயிரை காப்பாற்றுவதற்காக நம் 8வது குழந்தை பற்றிய உண்மையை கூறிவிட்டால், தேவகி, உன் பார்வையில் நான் குற்றவாளி. எந்த அதிகாரமும் இல்லை ஒருவனுக்கு தாயிடம் குழந்தையை பற்றிய உண்மையை மறைப்பதற்கு. ஏனெனில் ஒரு குழந்தை மீதான முதல் உரிமை அதன் தாய்க்குத்தான் உள்ளது. நான் உன்னிடமிருந்து உனது தாய்மையை பறித்துக் கொண்டேன் தேவகி. நான் உனது தாய்மையை கொன்ற பாவியாகிவிட்டேன் தேவகி. என்னை மன்னித்தருள் தேவகி. இல்லை மகாராஜா, நீங்கள் கொலைகாரன் அல்ல. நீங்கள் செய்தது ஒரு தாயின் தாய்மையை காப்பாற்றியது. உங்கள் தீர்மானம் சரியானது. உங்கள் பயமும் நியாயமானது. நீங்கள் கூறியது போல் அந்த நேரத்தில் என்னுடைய மாங்கல்யத்தை காப்பாற்றிக் கொள்வதற்காக இன்னொரு முறையும் நான் எனது குழந்தையை மரணத்தின் மடியில் ஒப்படைத்திருப்பேன். நான் கம்சனுக்கு உறுதியும் அளித்திருந்தேன். ஆதலால் மகாராஜா, குற்றவாளி நீங்கள் அல்ல, இந்த அபலைதான். இல்லை தேவகி, இந்த கடந்த கால கண்ணீரை துடைத்துவிடு. ஏனெனில் உன் குழந்தைக்கு தன் தாயாரின் கண்ணில் கண்ணீரை காண்பது சற்றும் பிடிக்காது. தேவகி, நமது 8வது குழந்தை எங்கே இருக்கிறான் என்று நீ அறிய விரும்பவில்லையா? இல்லை மகாராஜா, இல்லை. என்னை பொறுத்தவரை எனது குழந்தை எங்கே இருக்கின்றான், எப்படி இருக்கின்றான் என்று தெரிந்து கொள்வது முக்கியமில்லை. என்னை பொறுத்தவரை முக்கியமானது அவன் உயிருடன் இருக்கின்றான், பாதுகாப்பாக இருக்கின்றான் என்பதுதான். இல்லை தேவகி, நீ அவனுடைய தாய். உனக்கு உண்மையை தெரிந்து கொள்ள முழு உரிமையும் உள்ளது. மகாராஜா, நீங்கள் ஒன்றை மறந்து விட்டீர்கள். தேவகி ஒருபோதும் உண்மையில் அல்ல, சொப்பனத்தில் வாழ்பவள். நான் எனது 8 குழந்தைகளையும் பெற்றெடுத்ததற்கான காரணம் வேறு. எனது தாய்மை சுகத்தை அனுபவிப்பதற்காக அல்ல. அதன் காரணம் என்னவென்றால்,
என் குழந்தையின் மூலமாக கம்சனின் வதம் நிகழ்வதற்காக. மகாராஜா, எனக்கு உங்களால் பெருமையாக உள்ளது. நீங்கள் தான் எனது சொப்பனத்தை வாழ வைத்திருக்கிறீர்கள். எமது கற்பனைக்கு யதார்த்த உருவம் படைத்திருக்கிறீர்கள். இதில் இன்னொரு உண்மையும் உள்ளது. கம்சனின் வதமானது முற்றிலும் நிச்சயம். நீ என்ன எனது குழந்தையை கொல்வது கம்சனே? இனி நான் இந்த மலர்களை உனது சிதையின் மீது இடப்போகிறேன். நண்பர்களே, நாம் எல்லோரும் மதுராவுக்கு செல்ல போகிறோம். அங்கே சென்று மிகவும் மகிழ்ச்சியாக இருப்போம். அங்கே என்னை தடுப்பதற்கும் ஆள் இல்லை, என்னை அடிப்பதற்கும் ஆள் இல்லை. நான் விரும்பியதை எல்லாம் செய்யலாம். கண்ணா, எங்களுக்கெல்லாம் ஒன்று புரியவே இல்லை. நீ ஏன் மதுரா செல்வதற்கு இவ்வளோ உற்சாகமாயிருக்கிறாய்? கண்ணா, உனக்கு எதுவும் தெரியாதா? மதுராவில் பயங்கரமான அசுரர்கள் இருக்கிறார்கள். அசுரர்களா? ஆம் கண்ணா, பூதகியை விட பெரிய பெரிய அசுரர்கள். எத்தனை பெரிய அசுரர்களோ அத்தனை பெரிய ஆபத்து. இல்லை தாமா, எத்தனை பெரிய அசுரர்களோ அத்தனை ஆழமான நட்பா. ஆம், நாம் மதுரா சென்று எல்லா அசுரர்களோடும் நட்பு பெறுவோம். பிறகு நமது நண்பர்களிடையில் ஜீவகனை விடையும் பெரிய பெரிய நண்பர்கள் இருப்பார்கள். ஆனால் கண்ணா, அசுரர்களிடம் எப்படி நட்பாக இருப்பது? ஜீவகா, தாயார் சொல்வார்கள், நட்பு பாராட்டுவது மிகவும் எளிதானதாம். இங்கு வாருங்கள். நான் பூதகியிடமே நட்பு பாராட்ட இருந்தேன். ஆனால் பூதகி தான் விழுந்து இறந்து விட்டாள். அப்படியா? ஆம். அக்ரூரரே, இந்த மகா ஆர்த்தியானது என்னவென்று புரியவில்லை. எதற்காக கோகுலத்தில் உள்ள அனைத்து குழந்தைகளையும் கம்சன் ஏன் மதுராக்கு அழைக்கிறார்? நந்தரே, கம்சனுக்கு சந்தேகம் ஏற்பட்டிருக்கிறது. மகாராணி தேவகியின் 8வது குழந்தை இங்கு இருப்பதாக சந்தேகப்படுகிறார். ஆக இது பெரும் ஆர்த்தி அல்ல, கோகுல குழந்தைகள் எல்லோருக்குமான பெரும் ஆபத்து. தாமா, ஆபத்து கோகுலத்தில் தான், மதுராவில் இல்லை. கண்ணா, அசுரர்கள் எல்லாம் மதுராவில் இருக்கும்போது ஆபத்தும் மதுராவில் தானே இருக்கும். தாமா, பூதகி எங்கே வந்திருந்தாள்? கோகுலத்திற்கு. கம்சன் அசுரர்களை எங்கே அனுப்புவான்? கோகுலத்திற்கு. அப்பொழுது ஆபத்து எங்கே? கோகுலத்தில். அதைத்தான் நானும் சொல்கிறேன் தாமா. ஆக ஆபத்து கோகுலத்தில், ஆனால் மதுரா பாதுகாப்பானது. ஆபத்து கோகுலத்திற்கு வரும், ஆனால் நாம் எல்லோரும் மதுராவில் இருப்போம். நீ சொல்வதெல்லாம் உண்மைதான் கண்ணா. இன்று நாம் எல்லாரும் மதுராவுக்கு நிச்சயம் செல்வோம். போகலாம் நண்பர்களே, போகலாம். மதுராவிற்கு போகலாம். போகலாம் நண்பர்களே, போகலாம். மதுராவிற்கு போகலாம். போகலாம் நண்பர்களே, போகலாம். மதுராவிற்கு போகலாம். ஆனால் கோகுலத்தில் உள்ள அனைத்து குழந்தைகளுக்கும் ஆபத்து இருக்கும் என்பதை தெரிந்து கொண்டு அங்கு எப்படி செல்வது என்று கூறுங்கள். நந்தரே, கம்சனுடைய ஆணையை நாம் பின்பற்றாவிட்டால் மிகப்பெரிய ஆபத்திற்கு அழைப்பு விடுப்பதாக அர்த்தம். இப்போது எல்லோரும் அவரவர் குழந்தையோடு மதுராவிற்கு சென்றாக வேண்டும். வேறு வழி இல்லை. கண்ணா, நான் கோபியர் பேசுவதை கேட்டதில் மதுராவில் பெரிய சிறைச்சாலை உள்ளதாம். சிறைச்சாலையா? ஆம் கண்ணா, இந்த சிறைச்சாலைக்கு ஒன்றல்ல இரண்டல்ல 7 வாசல்கள் உள்ளதாம். ஒவ்வொன்றும் பெரியதாம். சரி ஜீவகா, அந்த சிறையில் என்ன இருக்கிறது? பணப்புதையல். பணப்புதையல் எல்லாம் இல்லை, அன்னை. தாயா? யாருடைய தாய் ஜீவகா? சிறுவன் கண்ணா, அவனைத்தானே கம்சன் தேடிக்கொண்டிருக்கிறான். தேவகி அன்னை.
தேவகி தாயாரா? அப்படியானால் மதுராவுக்கு சென்று தேவகி தாயாரை நிச்சயமாக சந்திக்க வேண்டும். தர்மம் அதர்மம் ஆனது எதிர்ப்பு, தர்மம் அதர்மம் ஆனது எதிர்ப்பு. ஆச்சரியம் இந்த பாலகன் தான். கடவுளே, நாங்கள் அடிமைகள் இருக்கும்போது தாங்கள் இதை செய்வதா? நாங்கள் ஏதேனும் தவறு செய்து விட்டோமா? கூறுங்கள். தாமு வந்து மறிக்காமல் பரம்பொருள் கிட்டாது. எனக்கு ஒன்றும் புரியவில்லையே கடவுளே. அஷ்டமியின் அந்த இரவில் இந்த சிறைச்சாலையில் தானைக்கு பதிலாக தானே கடவுள் கம்சனே கண்காணிப்பில் ஈடுபட்டிருந்தால் என்ன நிகழ்ந்திருக்கும்? அப்போது அந்த வசுதேவனின் மகன் இந்த சிறைச்சாலையை விட்டு சென்றிருக்க முடியாது கடவுளே. அப்போது பக்தராட்சனுக்கு பதிலாக அந்த சிறுவனை தேட நானே சென்றிருந்தால் அந்த சிறுவனின் மரணம் 5 வருடங்களுக்கு முன்பே முடிந்திருக்கும். அதுதான் பிரணப்தா, அதேதான். நான் இனி விரும்பவில்லை அந்த சிறுவனுக்கு பதிலாக என்னுடைய பக்தர்கள் இறப்பதை. தூக்கு கயிற்றில் பொருந்தியுள்ள என் தலையில் எழுத்தின் போக்கென்னவோ, வானுலகத்தில் அது மறைபொருளாய் உள்ளது, வானுலகத்தில் அது மறைபொருளாய் உள்ளது. என்ன கதி சேருமோ? ஓ, புரிந்ததா? என்ன புரிந்தது? என்ன புரிந்தது? கோகுலத்தில் உள்ள சிறுவர்கள் இவ்வாறு தான் மரிப்பார்கள், ஒருவர் கூட மிஞ்சாமல். கோகுலவாசிகளே, நம் கோகுலத்திற்கு மிகப்பெரிய ஒரு ஆபத்து எழுந்துள்ளது. நம் குழந்தைகளை மதுராவுக்கு அனுப்ப வேண்டுமா வேண்டாமா என்று அந்த முடிவை நான் தங்களிடமே ஒப்படைக்கிறேன். நந்தர் அவர்களே, தீர்மானிக்கப்பட்டு விட்டது. நாங்கள் எந்த ஒரு சூழ்நிலையிலும் எங்கள் குழந்தைகளை மதுரா அனுப்பப் போவதில்லை. மேலும் நந்தரே, கம்சனின் சந்தேகத்தை தீர்ப்பதற்காக நம் எல்லா குழந்தைகளின் உயிரையும் ஆபத்தில் தள்ளுவது நியாயமா? நீங்கள் கூறுவதை நான் ஒப்புக்கொள்கிறேன். ஆனால் நாம் எந்த ஒரு முடிவையும் எடுப்பதற்கு முன்பு முழுமையான யோசனை செய்து கொள்ள வேண்டும். அந்த கம்சனின் ஆணையை மீறுவது சரியானதா இல்லையா? நந்தர் அவர்களே, அப்படியானால் எந்த வகையிலாவது நமது குழந்தைகளை பாதுகாக்க இயலாதா? ஒரு வழி இருக்கிறது. கம்சனின் ஒரே சந்தேகம் தேவகியின் 8வது குழந்தை கோகுலத்தில் உள்ளதா என்று. ஆகையால் நம் குழந்தைகளை அழைத்து செல்லவில்லை என்றால் அந்த கம்சனின் சந்தேகம் உறுதியாகிவிடும். இதில் என்னுடைய கருத்து என்னவென்றால், நம் அனைத்து குழந்தைகளையும் மதுராவுக்கு அழைத்து செல்ல வேண்டும். இதன் மூலம் கம்சனுக்கு ஏற்பட்ட சந்தேகத்தை அர்த்தமற்றது என்று நாம் நிரூபிப்போம். நந்தர் அவர்களே, தாங்கள் என்ன கூறுகிறீர்கள்? என் கண்ணன் மதுராவிற்கு வரமாட்டான். என்ன வானாலும் சரி, என் குழந்தை மதுரா செல்ல நான் அனுமதிக்கப் போவதில்லை. யசோதா, உன்னுடைய கவலை என்னவென்று எனக்கு புரிகிறது. ஆனால் நம்மிடம் இதை தவிர வேறு வழி ஒன்றும் இல்லை யசோதா. நந்தரே, உங்கள் தீர்மானத்தை நீங்கள் முடிவு செய்து கொள்ளுங்கள். ஆனால் எனக்கும் ஒரு தீர்மானம் உள்ளது. என் கண்ணன் மதுரா செல்ல நான் அனுமதிக்க மாட்டேன். அவ்வளவுதான். யசோதா, தந்தையே, நாம் எல்லோரும் மதுராவிற்கு நிச்சயமாக சென்றாக வேண்டும். ஆனால் கண்ணா, உன் தாய் உன்னை... தந்தையே, தாயார்
கூறுவார்கள், ஒரு ஆபத்தை வெற்றி பெற வேண்டுமென்றால் நாம் அதை முகத்தோடு முகம் நேராக சந்திக்க வேண்டும் என்று. நந்தர் அவர்களே, கண்ணன் சொல்வது முற்றிலும் உண்மை. ஆபத்தை வெற்றி கொள்வதற்கு நாம் ஆபத்தை சந்தித்துதானே ஆக வேண்டும். தந்தையே, நான் ஒரு பெரிய திட்டமே வகுத்து வைத்துள்ளேன். நான் மதுராவிற்கு சென்று என்னவெல்லாம் செய்ய போகிறோம் என்று. ஆனால் நாம் மதுராவிற்கு நிச்சயமாக செல்ல வேண்டும் தந்தையே.